அபார்ட்மெண்ட் மாதிரி வான இடங்கள்ல வெளியே கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்ம வாஷ்ரூம் செட் பண்ணலாமா சார்? பண்ணக்கூடாதுமா. பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. சார் அது அந்த வாஷ்ரூம் அந்த இடம் வந்து வடமேற்கா இருக்கணும் அல்லது மேற்கு நடுப்பகுதியாக இருக்கணும். இப்போ நீங்க தப்பி தவறி வந்து ஒரு வீட்ல தென்கிழக்கு மூலையில பாத்ரூம் போட்டீங்க. அப்படி வெளிப்புறத்துல. ஆமா. வெளிப்புறத்துல பாத்ரூம் போட்டாலும் சரி, வீட்டுக்குள்ள தென்கிழக்குல பாத்ரூம் போட்டாலும் சரி, கிச்சன் இருக்கிற இடத்துல, அங்க ஷூரா கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்துடும். எந்த பெண்கள்லாம் வந்து மனசு பாதிச்சு, யாரும் நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, எவனும் நம்மள புரிஞ்சுக்க மாட்றான், பெத்தவங்களும் புரிஞ்சுக்க மாட்றாங்க, கட்டுனவங்களும் புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்ற விஷயம் உள்ள வருது அப்படின்னா, அங்க தென்கிழக்குல பாத்ரூம் போட்டிருக்காங்க. சரி, இப்ப வாஸ்துல பொதுவான விதி என்னன்னா, வீட்டுக்குள்ள வாஷ்ரூம் வந்தாலே அங்க வந்து வாஸ்துவே தவறாயிடும் அப்படின்னு நிறைய நிறைய கூற்றுகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வீட்டை விட்டு நான் வெளியே தானே சார் போறேன், வீட்டுக்குள்ள இருந்தாதான் பிரச்சனை. வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது என்ன சார் பிரச்சனை? உங்க காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடாதுமா. காம்பவுண்டுக்குள்ளேயே ஆமா. இருக்கக்கூடாது. நீங்க இப்போ கிராமத்துலலாம் வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வீட்டுக்குள்ள பாத்ரூம் வந்தாலே 15 மார்க் அவுட். ம். அப்போ காம்பவுண்டுக்குள்ள போட்டாலும் அதே கணக்கு தானே. ம். காம்பவுண்டுக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு அந்த காம்பவுண்டுக்குள்ள வடமேற்கு, வடக்கு சைடுல செப்டிக் டேங்க் போட்டுப்பாங்க. அந்த செப்டிக் டேங்க் பக்கத்துல பாத்ரூம் போடுவாங்க. யார் வீட்லலாம் செப்டிக் டேங்க்குக்கு மேலேயே பாத்ரூம் கட்டுறாங்களோ, அவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கப்பட்டிருக்கும்.